Morning students. Today now we are discussing about human health and disease. The last class பார்த்தீங்க அப்படினா ஹெல்த்னா என்னன்னு பார்த்தோம். Then diseaseனா என்ன? அதுல two type பார்த்த ஞாபகம் இருக்கு இல்லையா? Infectious ஒன்னு இருக்கு, non infectious ஒன்னு இருக்கு. ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ அதுல மேக்ஸिमम பார்த்தீங்க அப்படினா infectious. அப்ப infectiousல உங்களுக்கு மேக்ஸिमम என்ன சார் இருக்கு? அதுல மேக்ஸिमम பார்த்தீங்க அப்படினா அந்த சாப்டர் அவுட்லைன் இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படினா என்னது காமன் டிசீஸ் அல்லது காமன் ஹியூமன் டிசீஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருந்தது. வேற என்னென்ன இருக்கு? காமன் ஹியூமன் டிசீஸ், பொதுவாக மனிதனில் காணப்படக்கூடிய நோய்கள் என்ன? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பார்த்தோம். பாக்டீரியல் டிசீஸ் இருக்கு, வைரல் டிசீஸ் இருக்கு, ஃபங்கல் இருக்கு, புரோட்டோசோன் இருக்கு, ஹெல்மின்தஸ் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியல் ஒன்று இருக்கு, தென் வைரல், ஓகேவா, புரோட்டோசோவன், தென் 4 ஹெல்மின்தஸ். இது மாதிரி 4 டிசீஸ் இருக்கு. ஒன்று பாக்டீரியல், 2 வைரல், ஃபங்கல், புரோட்டோசோன், ஹெல்மின்தஸ். கீழே பார்ப்போம் வைரல், ஃபங்கல். ஓகேப்பா. இப்போ வடாத வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் பாக்டீரியல் டிசீஸ். சரி, இது வாட் இஸ் பாக்டீரியல் டிசீஸ், வாட் இஸ் புரோட்டோசோன் டிசீஸ், வாட் இஸ் ஃபங்கல் டிசீஸ் அப்படின்னா ஒரே லைன் தான். The disease transferred through bacteria is called bacterial disease. The disease transferred through virus is called viral disease. The disease transferred through fungi is called fungal disease. The disease transferred through helminthus is called helminthus disease அப்படினு சொல்லுவோம். Understand? Okay பா, இது ஒரு சைடு. இப்போ what are the example for bacterial disease? பாக்டீரியாவில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு? அதில் நிறைய இருக்கு. ஒரு 4-5 மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாவை ஃபர்ஸ்ட் டிசென்ட்ரி, ஓகே, 2 காலரா, 3 பிளேக். ஓகே, அப்ப டிசென்ட்ரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அதே மாதிரி பிளேக் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, டிப்தீரியா உனக்கு டைஃபாய்டு, டிப்தீரியா இருக்கு, டைஃபாய்டு, நிமோனியா. ஆக்சுவலாக நிமோனியா அப்படிங்கிறது ரெண்டுக்குமே வரும். பாக்டீரியாவுக்கு ஒரு வைரஸ்க்கு வரும், ஆனால் கொடுத்துருக்காங்க. அப்போ பாக்டீரியாவில் யாராவது வரும்? அப்போ டிசென்ட்ரி இருக்கு, காலரா இருக்கு, பிளேக் இருக்கு, டிப்தீரியா இருக்கு, டைஃபாய்டு இருக்கு, நிமோனியா இருக்கு. இப்போ இதுலேயே நம்ம என்ன எழுதுறோம்னா டிசென்ட்ரி. அப்போ டிசென்ட்ரிக்கு காரணமான பாக்டீரியா யார் சார் அப்படின்னா இந்த சிஜெல்லா பாக்டீரியான்னு சொல்லுவோம். சிஜெல்லா பாக்டீரியான்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது காலரா அப்படின்னா விப்ரியோ காலரான்னு ஒன்று இருக்கு. பிளேக் அப்படின்னா எர்சினியா பெஸ்டிஸ்னு ஒன்று இருக்கு. டிப்தீரியா அப்படின்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியான்னு ஒன்று இருக்கு. டைஃபாய்டு அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபின்னு ஒன்று இருக்கு. நிமோனியா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் பாக்டீரியா, இதெல்லாம் டிசீஸ். தென் வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் வைரல் டிசீஸ்? இப்போ வைரல்ல என்னென்ன சார் இருக்கு? வைரல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. காமன் கோல்டு இருக்கு, மம்ஸ், மீசல்ஸ். ஃபர்ஸ்ட் யார் சார் அப்படின்னு கேட்டால் காமன் கோல்டு, 2 மீசல்ஸ், 3 மம்ஸ். ஓகே, அப்போ காமன் கோல்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, மீசல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, மம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ்னு ஒன்று இருக்குது, டெங்கு ஃபீவர் இருக்குது, சிக்கன் குனியா இருக்குது, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் எல்லாத்தையுமே காமனாக சொல்லலாம். இங்கே வந்து பாருங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ். அதே மாதிரி அடுத்தது சிக்கன் பாக்ஸ். ஓகே, சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், அதாவது பாக்ஸ்னு எது வந்தாலுமே அது என்னன்னு கேட்டால் வைரஸ் தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சிக்கன் குனியா. ஓகே, சிக்கன் பாக்ஸ், அதே மாதிரி சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலியோமைலிட்டிஸ், போலியோ டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போலியோமைலிட்டிஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தா அப்படின்னா வைரஸோடைய நேம் அதுதான். இதுவும் அதே மாதிரி. அடுத்து டெங்கு,
அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. காமன் கோல்டு அப்படிங்கிறது மேக்ஸிமம் என்னது, இந்த ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது H1N1 வைரஸ் ஞாபகம் வச்சுக்கோ. மீசல்ஸ் அப்படின்னா மீசல்ஸ் தான், அதாவது மீசல்ஸ் வைரஸ்லேயே இருக்குது. மம் வைரஸ், வைரல் ஹெப்பாடைட்டிஸ்னா பி வைரஸ், ஹெப்பாட்டிக் பி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சிக்கன் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டு என்ன சொல்லுவாங்க, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் சிக்கன் குடியாக இருக்குது. அதே மாதிரி போலியோமைலிட்டிஸ், இதுவும் போலியோமைலிட்டிஸ், டெங்கு. அப்போ இது மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வைரல் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபங்கல் டிசீஸ். சார் ஃபங்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே மட்டும் கொடுத்துருப்பாங்க. கேண்டிடியாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அத்லட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். கேண்டிடியாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெண்டு அத்லட்ஸ் ஆஃப் ஃபுட். இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோமாரி. இப்போ அது மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா கேண்டிடியாசிஸ் ஒன்று இருக்குது. கேண்டிடியாசிஸ் ஒன்று, அத்லட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். இதெல்லாம் வந்து எது சார் அப்படின்னா ஃபங்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது புரோட்டோசோன். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். புரோட்டோசோனில் பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா அப்படின்னாவே பிளாஸ்மோடியம் மைவாக்ஸ் இருக்குது, பிளாஸ்மோடியம் பால்சிபெரம் இருக்குது, பிளாஸ்மோடியம் ஓவலி இருக்குது, ஞாபகம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் அமீபியாசிஸ். தெரியும் அமீபியாசிஸ், ட்ரைபோனோசோமா. சரி, அமீபியாசிஸ் அப்படின்னு கேட்டாவே இந்த இடத்துக்கு யார் சார், அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அமீபிக் டிசென்ட்ரிக்கு மெயின் காரணம் யார், தட் இஸ் ஏ புரோட்டோசோன் எண்டோபேராசைட்ஸ். ஞாபகம் இருக்கு இல்லையா. அமீபியாசிஸ் அப்படின்னு கேட்டால் புரோட்டோசோன் சொல்லுவாங்க. இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பிரிக்க தூக்க வியாதின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியண்டா ட்ரைபு கரெக்டாக இதுதான் சொல்லுவாங்க. ட்ரைபோனோசோமா கேம்பியன் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் புரோட்டோசோனுடைய நேமு. அதே மாதிரி காலாசார். காலாசார் அப்படின்னாலே இந்த என்ன சொல்லுவாங்க, அதாவது காலாசார் அப்படிங்கிறது தட் இஸ் ஏ டிசீஸ். இதை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா என்ன சார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அதாவது காலாசார் கலவாணி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா. அதாவது காலாசார் அப்படின்னா டம் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் காலாசார் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் என்னது, டம் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அப்படி இல்லையா, காலாசார் அப்படிங்கிறது என்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ காலாசார் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இந்த சாண்ட் ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார். இந்த லீஸ்மேனியா டோனாவானி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேப்பா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஓகே லாஸ்ட்டாக இருக்கிறது ஹெல்மிந்தஸில் வந்து பார்த்தா ரெண்டு மட்டும் இருக்குது. அஸ்காரியாசிஸ்னு ஒன்று இருக்குது, ரெண்டு பிளேரியாசிஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. ஹெல்மிந்தஸ் ஒன்று இருக்குது, பிளேரியாசிஸ் ஒன்று இருக்குது. சரி, இதுதான் காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங். சரி, இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் ஒரு ஆஃப் கம்ப்ளீட்டட், டிசீஸ் கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே சார், நோ சார். வாட் இஸ் டிசீஸ், வாட் ஆர் த காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்னா பாக்டீரியல் இருக்குது, வைரல் இருக்குது, புரோட்டோசோன் இருக்குது, ஹெல்மிந்தஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கேட்டிங் பாக்டீரியல் டிசீஸ். அப்போ பாக்டீரியல் டிசீஸ்னால் என்ன சார்? ஓகே, பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லுவோம். அப்போ பாக்டீரியாவில் என்னென்னலாம் வருது, ஒரு ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாக்டீரியல் டிசீஸ். சார், பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு கேட்டால் மெயின் என்ன சொல்லுவோம், இந்த இடத்துக்கு இந்த நியூமரஸ் பாக்டீரியா பிரசன்ட் இன் த வேர்ல்டு. உலகத்தில் நிறைய பாக்டீரியா இருக்கு. இதில் ஃபியூ பாக்டீரியா ஓகேவா இன்ஃபெக்டட் டு யார் அப்படின்னா ஹெல்த்தி பர்சன். அதாவது மோர் பாக்டீரியா இருக்கு, இதுல ஃபியூ பாக்டீரியா இன்ஃபெக்டட் யார சார் அப்படின்னா ஹெல்த்தி பர்சன். சார், இது என்ன சார் பண்ணுது, இப்போ இந்த பாக்டீரியா என்டர் டு த பாடியில் என்டர் ஆயிடுச்சு, பாக்டீரியாக்குள்ள என்டர் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ சரி, பாடிக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. உள்ள என்டர் ஆன உடனே கேன் ப்ரொடியூசிங் டாக்ஸின், நச்சு பொருளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியேற்றுது. ஈஸியாக வச்சுக்கோ, பாக்டீரியா என்டர் டு த பாடி, இட் கேன் ப்ரொடியூசிங் என்ன சார் அப்படின்னு கேட்டால் டாக்ஸின். அப்போ டாக்ஸினை வந்து பார்த்தா அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது.
உடனே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டாக்ஸின் என்ன பண்ணுது affected the body. இப்போ இந்த டாக்ஸின் என்ன பண்ணும் affected the body, உடலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி என்ன பண்ணும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் பேத்தோஜெனிக் பாக்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் காலம் இருக்கு, அதோட சிம்டம்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஹெட்டிங்ல பார்க்கலாம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, more bacteria present in the world, only few bacteria act as pathogenic, infected to யார் சார் அப்படின்னா healthy person. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. இதுல என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியா என்டர் டு த பாடி டு ப்ரொடியூசிங் டாக்ஸின். இந்த டாக்ஸின் அஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் பாடின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு சைடுப்பா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியா எல்லாம் எப்படி சார் ஸ்ப்ரெட் ஆகுது? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பாக்டீரியல் டிசீஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது ஸ்ப்ரெட் ஆகணும்னா மேக்ஸிமம் ஏஜென்ட் வேணும், புரோக்கர் வேணும், கேரியர் வேணும். அப்போ அந்த கேரியர் என்னவா இருக்கலாம்? ஏரா இருக்கலாம், அதே மாதிரி வாட்டரா இருக்கலாம். பட் அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதர் என்னது இன்ஹேலிங் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். அதாவது இன்ஹேலிங் என்னன்னு கேட்டால் என்னது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது தும்மல் இருமல் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பட் அது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கலாம். அதே மாதிரி யூசிங் த உடன்சில், அதாவது யூஸ் பண்ணக்கூடிய உடன்சில், அதாவது உடன்சில்னா என்னது உடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு ஃபீவரை டெஸ்ட் பண்ணக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் என்ன சார் டெஸ்ட் அப்படின்னா வைடல் டெஸ்ட். சார் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் சார், எல்லாத்துக்குமே நீட்ல இருந்து பட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. வைடல் அப்படின்னு கேட்டால் யாருக்கான டெஸ்ட்? டைஃபாய்டுக்கான டெஸ்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவுடைய சிம்டம், டிசீஸோடைய நேமு, இந்த அஃபெக்டட் பிளேஸு, அதனுடைய சிம்டம்ஸ் எக்ஸெட்ரா பட் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.